ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் உள்ளழுக்குன்ற மலையாள படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஊர்வசியும் பார்வதி திருவோத்தும் முக்கிய இடம் நடிச்சிருக்காங்க. இது தாமஸ் குட்டியோட இறுதி சடங்கப்ப வெளிவந்த ரகசியங்களால் ஏற்படுற உணர்ச்சி மோதலை தான் இயக்குனர் கிறிஸ்டோ டாமியோட கதையில பார்க்குறோம். இதில் ஹிந்து பையன் ராஜீவ் மேலே அஞ்சுக்கு இருக்க காதலை முறிக்கிறதுக்காக அவரோட பேரண்ட்ஸ் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அஞ்சுவோட புருஷன் தாமஸ் குட்டி கொஞ்ச நாள்லயே மூளையில் ஏற்பட்ட கட்டியால படுத்து படுக்கே ஆகிடுறான். இப்போ அவ வாழ்க்கை தாமஸ் குட்டியை கவனிச்சுக்கிறதுலே சுத்தி வருது. அவரோட மாமியார் லீலாமாவோ அஞ்சுவோட தியாகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருக்கிறா. குடும்பம் துயரமான காலகட்டத்தை கலந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அவளுக்கு இருக்க ஒரே நிம்மதி ஏதாவது ஒரு வெளி வேலையை ஏற்படுத்திக்கிட்டு ராஜீவை பார்க்கறதுக்கு போறதுதான். ஆனா ஒரு நாள் தான் ராஜீவ்னால கர்ப்பமா இருக்கிறது தெரிய வருது. அது தாமஸ் குட்டி தான் லீலாமா சந்தோஷப்படுற நேரத்துல தாமஸ் குட்டி இறந்து போறான். துயரத்துல விழுந்த லீலாமாவுக்கு ஒரே நம்பிக்கை அந்த குழந்தை தான். ஆனா அஞ்சுவோ ராஜுவோட போக முடிவு பண்றா. இதுக்கப்புறம் நடக்கிற உணர்ச்சி மோதல் தான் இந்த படத்தோட மீதி கதை. கிறிஸ்டோ டாமி இந்த அற்புதமான கதையை எழுதி இயக்கியிருக்காரு. இந்த கதையை ஆர்டிஸ்டுகளோட இயல்பான நடிப்பிலையும் மனதை பிழிகிற பேக்ரவுண்ட் மியூசிக்லையும் உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிற கேமரா கோணங்களையும் வச்சு ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி இருக்காரு. படம் முழுக்க நம்ம மறக்க முடியாத நிறைய தருணங்களை கொடுத்திருக்காரு. கிறிஸ்டோ லீட் கேரக்டர்களோட சஞ்சலத்தை, மனக்கவலையை, துயரத்தை நாமும் அவங்க கூடவே உணர வைக்கிறாரு. இதுல திரும்ப திரும்ப அந்த சம்பவங்கள்ல நம்மையும் பொருத்தி பார்த்து கவலைப்படுவோம். இதுல பிடிச்சதே அதிகமா நம்ம உணர்ச்சிகளை தூண்டுற கதையில இருக்க நுணுக்கம் தான். இதுல ஒரு தலைமுறை எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு வாழ்க்கையை தள்ளிட்டு போறதுமா இருக்கு. இன்னொரு தலைமுறை அதுல இருந்து வெளியே வர முடிவு செய்யறதுமா இருக்கு. இது ரெண்டுமே விட்டு கொடுக்கறதுல சந்திச்சதுன்னா உத்தமமே. உன் மேல இருக்க பாசத்தினாலதான், உன் நல்லதுக்காதான்னு விஷயங்களை மறைக்கிறது மனுஷனோட இயல்பு. இந்த படத்துல லீலாமாவோட கதாபாத்திரமும் சரி, அஞ்சுவோட அம்மாவும் சரி அந்த காரியத்தை செய்திருப்பாங்க. இதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம அஞ்சுவை தான் தப்பா நினைப்போம். என்ன இவ காதல் தான் பிரதானம்னு நினைக்கிறாள்னு பார்ப்போம். துரதிருஷ்டவசமா அதுக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு எதிராக பல விஷயங்கள் நடக்குது. அவளோட செயல்களை பார்த்தா நிச்சயமா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒவ்வொரு ரகசியமா வெளியே வரும்போது அஞ்சுவுக்கு எவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்குன்னு நினைக்க வச்சிருவாங்க. இதுல பியூட்டி என்னன்னா அந்த அநீதியை பண்ணவங்களையும் தப்பா நினைக்க முடியாது. ஏன்னா அவங்க நிலையில அவ நல்லதுக்காக தான் ஒரு தோரணை இருக்கும். லீலாமாவா ஊர்வசி பிரமாதம். லீலாமா பழைய பஞ்சாங்கமா இருக்கலாம். ஆனா அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல ஸ்லோவா இல்ல. அஞ்சு ஒரு குறிப்பிட்ட நம்பரை எதுக்காக வேற பேர்ல சேவ் பண்ணதுக்கான விளக்கத்தையும் ஒரு சந்தேகத்தை நேரடியாவே கிளியர் பண்ணிட்டு கச்சிதமா அஞ்சுவோட ரொட்டீன் நினைச்சு கேள்வி கேட்டு தெளிவு பண்ணிட்டு உடனடியாக அடுத்த கட்டத்துக்கு போறதுலயே நாம அதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மேல அஞ்சு லீலாமாவோட சங்கடமான முழு வாழ்க்கையை 2-3 வார்த்தைகளை சொன்னதை லீலாமா கேரக்டர் புரிஞ்சுக்கிறனால தான் கதையே கிளைமேக்ஸ்க்கு போகுது. ஊர்வசியோட நடிப்பு இந்த அளவுக்கு இயல்பா இல்லைன்னா கிளைமேக்ஸ் சினிமாத்தனமா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. லீலாமா அஞ்சுவை கட்டில உட்கார வச்சு நகையை கொடுத்துட்டு சில விஷயங்கள் பேசுறதும், அடுத்து அஞ்சுவோட அப்பா கிட்ட பேசுறதும் அந்த கதாபாத்திரத்தை வேற லெவலுக்கு இயக்குனர் எடுத்துட்டு போயிருப்பாரு. ஊர்வசியும் ஒரு ஆஸ்காருக்கான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. இவங்களுக்கு சரியா அஞ்சுவா பார்வதி திருவாத்து படத்தோட பெரும்பகுதியில எல்லா எமோஷன்ஸையும் அடக்கி வச்சிருக்கிற மாதிரி அந்த கேரக்டரோட செயலற்ற தன்மையும், அடுத்து அவருக்கு உண்மைங்க தெரிஞ்ச உடனே அதுக்கான மாற்றத்தையும் ரொம்ப அழகா அந்த டிஃபரன்ஸை வெளிப்படுத்திருப்பாங்க. மற்ற நடிகர்களும் அந்த கேரக்டர்களுக்கு கச்சிதமா பொருந்துறாங்க. அஞ்சுவோட காதலரா வரவரோட கேரக்டரைசேஷன் தான் இடிக்குது. இறுதி சடங்கப்போ அஞ்சு வீட்டுக்குள்ளேயே தைரியமா உள்ள வரது நமக்கான டிராமா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல அவரோட பாதகமான வார்த்தையும் கையால் ஆகாத தனத்தை வெளிப்படுத்தின மாதிரி அமைச்சது முடிவை டிசைட் பண்ணிட்டு எழுதின மாதிரி இருக்கு. இன்னொரு நெருடல் சாக போறான்னு தெரிஞ்சும் ஆசையா கையை போடும் போதும், இறந்து போகும்போது கையை பிடிச்சு அழுத்தும் போதும் அஞ்சு தள்ளி விட்டதும் எடுத்ததும் மனிதாபமனம் இல்லாத செயலா இருக்கு. தாமஸ் குட்டி கண்ணில இருந்து தானா வழியிற கண்ணீர் நெகிழ வைக்கும். உள்ளழுக்கு ஒரு சரியான படம். ரிலேஷன்ஷிப்ல சொல்ல முடியாம, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாம அடக்கி அடக்கி வைக்கப்பட்ட பல விஷயங்களை சொல்ல வருது இந்த படம். வெவ்வேறு தலைமுறைகளை சார்ந்த 2 பேர் ஒரே படகுல ஏறது அவங்களுக்கு கிடைக்காத அந்த புரிதல் தான் அதுக்கு மேல அன்புன்னு சொல்லலாம். இந்த கதையோட தீமுக்காகவும் சிறந்த நடிப்புக்காகவும் பார்க்க வேண்டிய படம். இது உங்க மனசை கொஞ்சம் நெகிழ வச்சு கடைசியில கண்கலங்கும் வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.